அர்ஜுன் என்ற பெயரை கேட்டதும் முகம் இருண்டு போனது மித்ராவுக்கு. நிமிடத்தில் 100 எண்ணங்கள் அவள் மூளைக்குள் அலை மோதியது. தாயின் முக வாட்டத்தை உணர்ந்தான் ஆதி. என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? முன்ன பின்ன தெரியாதவங்க கூட எல்லாம் உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு ஆதி? உனக்கு அம்மா சொன்னதெல்லாம் மறந்துட்டியா? இந்த உலகத்துல யாரையும் நம்ப கூடாது. அர்ஜுன் அங்கிள் ரொம்ப நல்லவருமா. அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. அவருக்கும் என்ன ரொம்ப பிடிக்குமா. இது வரைக்கும் நான் யார் கூடவுமே இவ்வளவு க்ளோஸா பேசுனதே இல்லம்மா. உங்களுக்கே தெரியும் தானே. ஆனா அர்ஜுன் அங்கிளை பார்த்தாவே அவர்கிட்ட ஓடிடுறம்மா என்று பாவமாக கூறிய குழந்தையை தன் மடியிலிருந்து இறக்கிய மித்ரா எழுந்து நின்றாள் கோபமாக. தாயின் கோபம் புரிந்த ஆதி ஓரடி விலகி பயத்துடன் நின்றான். நான் இவ்ளோ தூரம் சொல்றேன், ஆனா நீ மறுபடியும் எவனோ ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. இப்ப சொல்றதுதான், இனிமே வெளியாளுங்க யாருக்கிட்டையும் நீ பேசக்கூடாது, புரியுதா? இல்ல நான் இப்படிதான் இருப்பேன், கண்டவனையும் நம்புவேன், அவன்கிட்ட பேசுவேன்னு பிடிவாதம் பிடிச்சா என்கிட்ட பேச்ச நிறுத்திடாதி என்று கத்திவிட்டு நகர்ந்தவளின் காலை ஓடி சென்று பிடித்து கொண்டான் ஆதி. அம்மா, ஐம் சாரி. இனிமே நான் அன்னோன் பர்சன்ஸ் யார்கிட்டயுமே பேச மாட்டேன். என்கிட்ட பேசுங்கம்மா, ப்ளீஸ்மா. ஏண்டி புள்ள இப்படி செஞ்சுட்டு நிக்கிறான், கல்லு மாதிரி நிக்கிறியே என்று பதறியவர் ஓடி போய் ஆதித்யாவை தூக்கினார். கல்லாதான் மாறி நிக்கிறேன், ஒருத்தனால நான் ஏமாந்து இப்படி கல்லு மாதிரி நிக்கிறேன். என்ன மாதிரி என் புள்ளையும் ஆகிடக்கூடாதுன்னு தாமா அவன்கிட்ட கோவப்பட்டுட்டு இருக்கேன் என்று கத்தியவள் குழந்தை முன்பு அழ விருப்பமில்லாமல் அறைக்குள் சென்று கதவடைத்துக் கொண்டாள். ஆதித்யா தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டான் தாயின் பாராமுகத்தை பார்த்து. ஏண்டி இப்படி பார்த்துட்டு இருக்க? அவ்வளோ அழகாவா இருக்க இன்னைக்கு? நீங்க எப்பவுமே அழகுதான் அர்ஜு, ஆனா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல என்றாள் தன் கழுத்தில் முகம் புதைத்து படுத்திருக்கும் அர்ஜுனின் கேசத்தை வருடிக்கொண்டே. தன் தலையை மட்டும் நிமிர்த்தி அவள் கண்களை பார்த்தான் அர்ஜுன். என் பொண்டாட்டி என்ன கொஞ்சம் சந்தோஷமா பாத்துக்கிறா, அதனால கூட இருக்கலாம். கொஞ்சம் தானா? ஆமா, கொஞ்சம்தான். ஏன்னா இன்னொரு ரவுண்டு போலாமான்னு கேட்டா தள்ளுறாளே என்றவனின் கைகள் அந்த பெண்ணின் மேனியில் தன் எல்லைகளை கடக்க ஆரம்பிக்க அவள் அர்ஜுனின் கைகளை விலக்கிவிட இருவருக்கும் ஆரம்பித்தது கட்டில் யுத்தம். அந்த பெண் தன் முகத்தை பெட்ஷீட்டால் மூடிக்கொள்ள அவள் மீது படர்ந்திருந்த அர்ஜுன் அந்த பெட்ஷீட்டை அகற்ற முயன்ற வேளையில் சரியாக அவனை உறக்கத்திலிருந்து எழுப்பிக் கொண்டிருந்தான் தேவா. டேய் மச்சான், என்னடா இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க? இன்னைக்கு எவ கூடடா டூயட் ஆடிட்டு இருக்க என்ற சத்தத்தில் அதிர்ந்து எழுந்து அமர்ந்தான் அர்ஜுன். அப்பாடா, எந்திரிச்சிட்டியா? ஏன்டா இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துருக்க? அம்மா, உன் முகம் எல்லாம் ஏன் இப்படி சவந்து போய் கிடக்கு? பூச்சி ஏதாச்சும் கடிச்சிட்டா? பூச்சி இல்ல, அவளாலதான் இப்படியெல்லாம் ஆகுது என்று புலம்பிக் கொண்டே படுக்கையை விட்டு எழுந்தவன் நேரே சென்று கண்ணாடி முன் நின்றான். தேவா கூறியது உண்மைதான். அவன் முகம் சிவந்து கிடந்தது. அதன் காரணம் உணர்ந்த அர்ஜுன் தன் நண்பன் அறியாமல் நாண சிரிப்பு சிரித்துக் கொண்டான். இப்பவும் அதே கனவு, அதே பொண்ணு கூட வாடா? ஆமாடா, சைஸ் எல்லாம் பார்த்தா அதே பொண்ணுன்னு தான் தோணுது. சைஸா? அட பாவி, கட்ட பிரம்மச்சாரியா இருந்துகிட்டு காஜு கனவாடா கண்டுகிட்டு இருக்க தினமும். நான் என்ன வேணும்னு ஆசைப்பட்ட அந்த மாதிரி கனவு காண்ற மாதிரி சொல்ற? கோமால இருந்து கண் முழிச்ச அன்னையில இருந்து எஸ்டர்டே நைட் வரைக்கும் ஒரு மார்க்கமா தான் வருது எல்லா கனவும். ஆனா அந்த பொண்ணோட முகம் மட்டும் உனக்கு தெரியலையாடா? இன்னைக்கு அவ முகத்தை கொஞ்சம் தெளிவா பார்க்க ட்ரை பண்ண, ஆனா அதுக்குள்ள ஒரு நாய் கத்தி என்னை எழுப்பி விட்டுருச்சு. மேட்ரு பண்ணும்போது இடையில கூப்பிட்டிருந்தா கூட இவ்வளவு கோபப்பட்டிருக்க மாட்டான் போல என்று முணுமுணுத்துக் கொண்டிருந்தான். அர்ஜுன் வந்ததும் இருவரும் கிளம்பி காரில் ஏறினர். தேவாவை கார் ஓட்ட விடாமல் அர்ஜுனே காரை இயக்கினான். கார் புதிதாக ஹோட்டல் கட்டும் இடத்திற்கு செல்லாமல் வேறு வழியில் செல்ல குழம்பி போனான் தேவா. எங்க மச்சான் போறோம்? ஆதிய பார்க்க. உன் போக்கே புரியலடா. நேத்து மார்னிங்கும் அங்கதான் போயிருக்க, இன்னைக்கும் ஏன் இந்த டாய்ஸ் எல்லாம் கொடுக்கவா? ஆமாடா,
என்றவன் காரை நிறுத்திவிட்டு இறங்கி நின்றான். அந்த பள்ளி வாசலில் தேவாவும் நண்பனுக்கு அருகே வந்து நின்றான். பார்த்து 2 நாள் கூட ஆகியிருக்காது, அதுக்குள்ள அந்த குழந்தைக்கு இவ்வளவு வாங்கி குவிச்சிருக்க. எதுவும் சரியில்லை என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே வேன் வர அர்ஜுனின் கண்கள் ஆர்வமாக தேடியது ஆதியை. அவன் ஆர்வத்தை பொய்யாக்காமல் அதிலிருந்து இறங்கிய ஆதி தன்னை ஆர்வமாக பார்த்து கொண்டு நிற்கும் அர்ஜுனை பார்த்துவிட்டு துளி சிரிப்பும் சிந்தாமல் முகத்தை உம்மென்று வைத்துக்கொண்டு தன் வகுப்பறைக்குள் சென்று விட்டான். அதிர்ந்து போய் நிற்கும் அர்ஜுனை திரும்பி கூட பார்க்கவில்லை ஆதி. என்னடா ஆச்சு இவனுக்கு? ஏன் இவன் இப்படி போறான்? நேத்து அவ்வளோ ஆசையா அர்ஜுன் ஓடி வந்தான்டா, இன்னைக்கு என்ன யாரோ மாதிரி பார்த்துட்டு போறான். மச்சான் கூல், நம்ம ஸ்கூல் உள்ள போய் அவனை மீட் பண்ணி பேசலாம் என்றவன் டென்ஷனாக நிற்கும் அர்ஜுனை இழுத்துக்கொண்டு பள்ளிக்குள் நுழைய போக சரியாக அவர்கள் இருவரையும் தடுத்தார் அங்கு நின்ற செக்யூரிட்டி. ஹலோ, எங்க 2 பேரும் நேரா போறீங்க? சாரி சார், நாங்க ஆதித்யாவை பார்க்கணும். அவனுக்கு நீங்க என்ன வேணும்? ஏ இடியட், நேத்து தானே அவனை வந்து பார்த்தேன். உன் கண்ணு முன்னாடி தானே 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். 500 ரூபாய் காசு கூட கொடுத்தனே உனக்கு. எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆனா என்ன பண்ண சொல்றீங்க? அந்த பையனோட அம்மா நேத்து நைட்டு ஸ்கூல் பிரின்சிக்கு கால் பண்ணி அவங்கள தவிர வேற யாரையும் அவனை மீட் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐ வாண்ட் டு மீட் ஹிம். நான் எவ்வளோ வேணாலும் காசு தரேன் உனக்கு, ப்ளீஸ் என்று கெஞ்சலாக கேட்டவனை வித்தியாசமாகத்தான் பார்த்தான் தேவா. என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? காசு வாங்கிக்கிட்டு உங்களை நான் உள்ள அனுப்பிட்டு குழந்தைக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா நான் தான் சார் ஃபர்ஸ்ட் பதில் சொல்லணும் எல்லாருக்கும். வாட் டு யூ மீன்? என்று கேட்டவாறே கோபமாக அவரை நெருங்க நல்ல வேளையாக தேவா அவனை பிடித்து இழுத்துக்கொண்டு காருக்கு அருகே சென்று விட்டான். மச்சான், நம்ம கிளம்பலாம்டா. இனிமே இங்க இருக்க வேண்டாம். நீ சைட்டுக்கு போ, நான் ஆதிக்கு வெயிட் பண்றேன். அவன் கண்டிப்பா என்கிட்ட பேச வருவான்டா. சப்போஸ் அவன் வரலனா ஈவினிங் வரைக்கும் இங்கேயே நின்று மீட் பண்ணிட்டு வரேன். நீ கிளம்பு. ஆர் யூ சீரியஸ்? என்னாச்சுடா உனக்கு? அந்த செக்யூரிட்டி கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க, பத்தாததுக்கு அவனை அடிக்க வேற போற. இப்போ இந்த கிட்ஸ் ஸ்கூல் வாசல்ல ஒரு குட்டி பையனுக்காக நாள் முழுக்க வெயிட் பண்றேன்னு சொல்ற. மச்சான், நீ யாருன்னு தெரியும்ல? கிங்டம் ஹோட்டல்ஸோட எம்டி. சோ வாட்? நான் ஆதிய பார்க்கணும், அண்ட் தட்ஸ் ஃபைனல் என்று பிடிவாதமாக கூறியவனிடம் இதற்கு மேல் பேசுவது பயனில்லை என்று உணர்ந்த தேவா எங்கும் செல்லாமல் காருக்குள்ளேயே அமர்ந்து விட்டான் அமைதியாக. மதிய நேரத்தில் ஆதி உணவருந்த வெளியே வர காரை விட்டு கீழே இறங்கினான் அர்ஜுன். ஆதியும் அங்கிருந்து கவனித்தான் அர்ஜுனை. ஆனால் இந்த முறையும் அவனை கண்டு கொள்ளாதது போல கையை கழுவிவிட்டு உணவருந்த அமர்ந்து விட்டான். அது அர்ஜுன் மனதை மிகவும் காயப்படுத்தியது. நேற்று அந்நேரம் ஆதி அவனுக்கு உணவூட்டியது நினைவு வந்தது. இதற்கு மேல் பொறுக்க முடியாது என்று நேராக குழந்தையை நோக்கி வேகமாக சென்றான் அர்ஜுன். அவன் நேரம் செக்யூரிட்டியும் அப்போதுதான் யாருடனோ போன் பேசிக் கொண்டிருந்தார், எங்கேயோ பார்த்து கொண்டு. தேவா நடப்பதை பார்த்து பதட்டமாக நின்றான் காரிலிருந்து இறங்கி. அர்ஜுனை கண்டதும் பாதி உணவில் எழப்போன ஆதியின் கையை பிடித்து அந்த இடத்திலேயே அமர வைத்தான். என்னடா ஆச்சு? ஏன் என்கிட்ட பேச மாட்ற? யாரோ மாதிரி பார்த்துட்டு வர. உனக்கு நான் எதுவும் வாங்கி கொடுக்கறது பிடிக்கலையா? அப்போ அதை சொல்லிருக்கலாம்ல என்கிட்ட. இதுக்கு போய் ஏன் என்கிட்ட பேசாம வர? அர்ஜு, இங்கிருந்து போயிடுங்க. பிரின்சிபல் சார் பார்த்தா அம்மா கிட்ட சொல்லிடுவாங்க. சொல்லட்டுமே, அதனால என்ன இப்போ? ஐயோ அர்ஜு, அம்மா உங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் இங்கிருந்து போங்க. இனிமே என்ன பார்க்க வராதீங்க என்றவனின் கண்கள் கலங்கி கிடக்க அதை கண்ட அர்ஜுன் மனம் ஏனோ ரணமாக வலித்தது. தன் லஞ்ச் பாக்ஸை எடுத்துக்கொண்டு ஆதி சென்றுவிட அர்ஜுனுக்கு இதுவரை இருந்த தவிப்பு போய் இப்போது முகம் தெரியாத ஆதியின் அம்மா மீது கடும் கோபம் வந்தது. கேளுங்க நேசிப்பாயா ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.